இசை, விஷால் சொன்னது உண்மையா? எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? ஆமாக்கா, நீ எமோஷனலா முடிவு எடுக்காதக்கா. இவர் கூட சொன்னாருக்கா, காலையில அத்தை ஸ்ரீஜாவை பூஜை ரூம்குள்ளே போக விடலையாமே. எல்லாமே நமக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ இப்படி முடிவெடுக்கிறது சரியாக்கா? அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேற வழியே இல்லையா? அதுக்காக அத்தையோட உணர்ச்சியோட விளையாடுறது நியாயமா? அவங்கள ஏமாத்தி நாம சாதிக்க போறது என்ன இருக்கு? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க ராகவ். இசை, நீ சொன்னதே நானும் திரும்ப கேட்கிறேன். நீ இந்த விஷயத்த சொல்றதுனால மட்டும் அம்மா நார்மல் ஆயிடுவாங்களா? ஆமா ராகவ், நம்ம நிலைமை இன்னும் ஒஸ்டா தான் போகும். பரவாயில்ல விஷால், நான் உண்மையை சொல்ல போறதுனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்னால இதுக்கு மேல அத்தையை ஏமாத்த முடியாது. என்னடா இது? இப்படி சொன்னா எப்படி இசை? விஷால் இதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான். அத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? அத்தை விஷயத்துல நாம எடுத்துட்டு இருக்கிறது தான் ரிஸ்க் ராகவ். என் வயித்துல குழந்தையே இல்லைங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிய வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அப்புறம் நான் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட தான் வாழணும். எனக்கு அந்த பயம் வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் முடிவுல நான் தெளிவா இருக்கேன். சரி, உன் முடிவுல தெளிவா இருக்கலாம். ஆனா எங்க அம்மா முடிவு எதுவா இருந்தாலும் நீ இதே தெளிவோட இருப்பியா? அத்தை முடிவு என்னவா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை என்ன பண்ணுவாங்க? என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அவ்வளவுதானே? பரவாயில்ல. அத்தையை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத விட உண்மையை சொல்லிட்டு நான் வெளியவே போய் இருந்துக்கிறேன். இசை, அத்தை பொறுமையாமா. என்ன இசை, நான் தான் டேப்லெட் போட்ட அசதியில தூங்கிட்டேனா? மத்த யாருக்குமே இந்த வீட்ல பொறுப்பே இல்ல பாரு. என்னாச்சு அத்தை? என்ன என்னாச்சுன்னு கேக்குற? நீ இன்னும் சாப்பிடலையாமே? இப்பதான் எனக்கு பல்லவி சொன்னா. ஆமா, அந்த விஷால் எங்க போனா? பொண்டாட்டி இன்னும் சாப்பிடாம இருக்காளே, அவளை சாப்பிட சொல்லணும்னு தெரியாதாமா? இல்ல அது தெரியாம சார் எங்க உள்ள போயிட்டாரா? இல்ல, எனக்கு பசி இல்ல அத்தை, அதனாலதான் நான் இன்னும் சாப்பிடல. அது எப்படிமா? மதியானம் சாப்பிட்ட பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் பசி எடுக்காம இருக்குமா? இப்ப நீ ஒரு ஆள் இல்லம்மா, உள்ள என் பேரனோ பேத்தியோ இருக்காங்கல்ல. அவங்க என்னடா, நம்ம அம்மா தான் நம்மள பட்டினி போட்டானா பாட்டியும் நம்மள கண்டுக்கலன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல அத்தை, உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? ஏன் வலியெல்லாம் விடு இசை. முதல்ல நீ உட்காரு. உட்காருன்னு சொல்றல, உட்காரு. நீ முதல்ல உட்காரு. இசை, இந்த சாப்பிடு. இல்ல அத்தை, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கொடுங்க. அதெல்லாம் வேணாம், நானே உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? ஒழுங்கா சாப்பிடணும். அத்தை, அடிப்பட்ட இடத்துல ரொம்ப வலிக்குதா அத்தை? உனக்கு எந்த அடியும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு பெருசா எந்த வலியும் தெரியல. இந்தா சாப்பிடுமா. ஆ காட்டு. ஆ, என்னம்மா அப்படி பாக்குற? ஆ, சாப்பிடு. எதுக்குமா அழற? சாம்பார்ல காரம் அதிகமா இருக்கா? நான் அந்த ரமணி அக்கா கிட்ட காரம் கொஞ்சம் கம்மியா தான் போட சொன்னேன். கொஞ்சம் அதிகம் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ இனி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையில இருந்து நானே உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன், சரியா? கொஞ்சம் சாப்பிடுமா. நாளைக்கு உங்ககிட்ட உண்மையை சொன்னா நான் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது அத்தை. என்னம்மா யோசிக்கிற? என்னடா, நம்மள தூங்க விடாம அத்தை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களேன்னு யோசிக்கிறியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இன்னும் கொஞ்ச நாள் தான்மா. சீக்கிரமே என் கையில பேரனோ பேத்தியோ தவழ போறாங்க. அவங்கள தினமும் குளிக்க வச்சு புது துணி போட்டு
அழகு பார்க்கணுங்கிறது என் எத்தனை நாள் ஆசை தெரியுமா? அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அவங்க கூடவே வீடெல்லாம் சுத்தி வந்து நான் சாப்பாடு கொடுப்பேன். இந்தா சாப்பிடு. பாட்டு பாடி தூங்க வைப்பேன். அவங்களுக்கு பேச சொல்லி தருவேன். என் பேர குழந்தை வந்துடுச்சுன்னா எனக்கு இங்க எவ்வளவு வேலை காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அப்ப நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். சாப்பிடு. யாருங்க? வாங்க, வாங்க. என்ன பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க? ஏன் வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க. இறங்கப்பா. அக்கா, யாருக்கா இவங்க? எதுக்கு பானையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க? இவங்க எல்லாரும் பக்கத்து ஊரு மாரியம்மன் கோயில் ஆளுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் பிறந்தாலே முதல் முளைப்பாரி பானை நம்ம வீட்டுக்கு தான் வரும். என் அண்ணி சுபத்ரா தான் அதுல முதல் தானியத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் திருவிழாவே ஆரம்பிக்கும். அது முட்டை கிடையாது ஸ்ரீஜா. அண்ணி தான் தீமிதி திருவிழாவோட முதல் தீயும் மிதிப்பாங்க. வாங்க. எல்லாரும் வாங்க, உட்காருங்க. ரகு, ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க. அவங்க உட்கார்றதுக்கு ஐயா, சரிப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்யா, பரவாயில்ல. சரி, அப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சிட்டா ஊரே விரதத்துல தான் இருப்போம். வெளியே எதுவும் சாப்பிட மாட்டோம் ஐயா. மறந்துட்டேன். சாரி ஐயா, முளைப்பாரிக்கு விதை வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஓ அம்மா, வழக்கம் போல உங்க கையால முளைப்பாரிக்கான விதைய போடுங்கம்மா. அதே மாதிரி நீங்க தான் பூக்குழி இறங்கி இந்த ஆடி திருவிழாவை தொடங்கி வைக்கணும். ஓ அக்கா, முளைப்பாருன்னா என்னதுக்கா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? பேசாம அங்க பாரு. இந்த ஆடி எங்களுக்கும் ரொம்ப விசேஷமான ஆடிதான். ம். எங்க குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு வரப்போகுது. அந்த குட்டி உசுரு ஆரோக்கியமா இந்த பூமிக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு இந்த வருஷமும் நான் தீ மிதிக்கிறேன்.